சிறந்த பால் உற்பத்தியாளர் சங்கத்திற்கான தேசிய கோபால் ரத்னா விருதிற்கான 3ஆம் பரிசை அரியலூரைச் சேர்ந்த செந்துறை பால் உற்பத்தியாளர் சங்கம் பெற்றுள்ளது. இது பால் உற்பத்தியாளர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விவசாயமே இந்திய நாட்டின் முதுகெலும்பு என்றார் மகாத்மா காந்தி. அவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த விவசாயத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் விவசாயம் சார்ந்த பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்களை விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கறவை மாடு வளர்ப்பு என்பது விவசாயிகளின் தவிர்க்க முடியாத அங்கமாக மாறிவிட்டது. கறவை மாடுகளிலிருந்து கிடைக்கும் பாலை கொள்முதல் செய்யும் வகையில் அரசின் சார்பில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல்வேறு நிலைகளில் சிறந்த பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை பாராட்டும் வகையில் மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை சார்பில் தேசிய அளவில் உயரிய விருதான கோபால் ரத்னா விருது வழங்கப்படுகிறது. நடப்பாண்டிற்கான சிறந்த பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கமாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள செந்துறை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு தேசிய கோபால் ரத்னா விருதில் 3வது பரிசு கிடைத்துள்ளது. விருதுடன் 2 லட்சம் ரூபாய் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் செந்துறை பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் சங்க அலுவலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். सेंदुराय मिल्क प्रोड्यूसर्स कोऑपरेटिव सोसाइटी लिमिटेड को जो कि अरियलूर तमिलनाडु से यहाँ आए हैं, स्वागत। अरियलूर जिले के नेवनम गांव में लोगों ने मिलकर एक छोटा सा सपना देखा था, हुआ विकास। आज वही शुरुआत सेंदुराय मिल्क प्रोड्यूसर्स कोऑपरेटिव இந்த சங்கம் நல்ல சிறந்த சங்கமா தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசின் மூலமாக நமது கோகுல் ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக வழங்கியிருக்காங்க. இதனை இந்த சங்க உறுப்பினர்களுக்காகவும் சங்க பணியாளர்கள் சங்க நிர்வாகம் அனைவரும் இதை வழங்கியதற்கு மத்திய அரசு மாநில அரசுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூர் மாவட்டம் செந்துறை பால் கூட்டுறவு சங்கம் சிறப்பாக செயல்பட்டதாக டெல்லி அளவில் இந்திய அளவில் 3வது பரிசு பெற்றதற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. செந்துறை பால் கூட்டுறவு சங்கத்தில் இருந்து செயலாளர் மற்றும் உறுப்பினர் அதிகாரிகள் டெல்லி சென்று விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளோம். மகிழ்ச்சி. அடுத்த ஆண்டில் முதலிடம் பெறுவதற்கு முயற்சி செய்கிறோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.